அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில பார்த்தீங்கன்னா, விசித்ராமாவுக்கும் ரவீனாவுக்கும் சரியான சண்டைங்க. இந்த சண்டைக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா, மணி வேற உள்ள வந்து என்ன சொல்றாருன்னா, மக்குமணி "அத எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி எப்படி இருக்க போறீங்களோன்னு சொல்லி இப்படிலாம் நீங்க எதுக்கு பேசுறீங்க?" அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்த்தைய வந்து விடுறாரு. இப்ப இந்த சண்டை பார்த்தீங்கன்னா 3 பேத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா ரவீனாவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, மக்குமணி உள்ள வந்துருவாரு. மக்குமணிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னாக்கா, ரவீனா உள்ள வந்துரும்ல. அந்த மாரி தான். இதுல என்னன்னா, விசித்ராமா அவ்வளோ கொஸ்டின் கேட்கறாங்க. எந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா, ரவீனாவுக்கு வந்து ஒரு இதே இல்ல. அதாவது ஒரு பதிலே இல்லாம அப்படி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா, "நான் வந்து அங்க உட்காந்துருக்கேன். நீ வந்து இங்கேருந்து கூப்பிட்ற, ஏன் இங்கேருந்து கூப்பிட்ற, அவ்வளோ தூரத்துலேருந்து எது கூப்பிட்ற, பக்கத்தில் வந்து இந்த மாதிரி மம்மி இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்கணும் வாங்க அப்படின்னு சொன்னால் நான் வந்துருப்பேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி கூப்பிட்ற, ஒரு அதிகார தோணியில் கூப்பிட்ற, ஒரு டிக்டேட்டர்ஷிப்போட நீ வந்து கூப்பிட்ற, அந்த மாதிரி கூப்பிட்ற மாதிரி இருந்தால் எனக்கெல்லாம் வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராது. பக்கத்தில் வந்து சொல்லியிருக்கணும். நான் உங்கள்ட்ட எந்த வேலையாக இருந்தாலும் பக்கத்தில் வந்து இந்த வேலை இது செய்ய அப்படி தானே சொல்கிறேன். நீ இங்கேருந்து சொல்கிறது வந்து அது உனக்கு தப்பாக தெரியலையான்னு கேட்டால், மேடம் அது தப்பாகவே தெரில மேடம், இங்கே இருக்கவங்க இன்னும் எல்லா வேலையும் எல்லாம் தான் மேடம் செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் தப்பே இல்லை மேடம், தப்பே இல்லை மேடம், அப்போ நான் தப்பாக இருக்கேனா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா விசித்ராமா கேட்கவும், இல்லை மேடம், அதான் மேடம் அது உங்களுக்கு தப்பாக புரியுது மேடம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து ஒலட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க விசித்ராமா அப்படின்னா, இப்போ நான் வந்து குளிக்க போனேன், அப்போ 2 பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு, அப்போதைக்கு நான் நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், அப்போ நீ எது கூப்பிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பார்த்தா, இல்லை மேடம் வேலை இருந்துச்சு மேடம் அதனால கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, சரி அடுத்த நாள் குளிக்க போகும்போது நீங்கள் குளிக்க போடாத மட்டும் போங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை சொன்ன, இல்லாட்டினா அப்போ எதுக்கு அந்த வார்த்தையை சொல்கிற, நீ அந்த வார்த்தையை சொல்லும்போது அது தவற தானே போகும். நான் என் வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் நான் வந்து குளிக்க போகிறேன், நீ எதுக்கு அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசினா, அதுக்கு வந்து பதிலே இல்லை. மேடம் அப்படி இல்லை மேடம், அப்படி இல்லை மேடம், இப்படி இல்லை மேடம் அப்படின்னோடனே இப்போ இவங்க பிடிச்சிட்டாங்க. சரி நீங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறீங்களா, நான் வந்து பார்க்க 2 நாளாக பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் க்ளீன் பண்ணாமல் இருக்குது, அது உங்கள் வேலை தானே அப்படின்னோடனே, மேடம் நான் நைட்டு க்ளீன் பண்ணலாம் இருந்தேன், காலையில் க்ளீன் பண்ணலாம் இருந்தேன் மேடம், நீங்கள் அதுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணிட்டீங்க மேடம், நான் உங்களை க்ளீனே பண்ண சொல்லலைங்க மேடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உருட்டு வைக்கிது. இப்படி உருட்டு இருக்கும்போதே இந்த ஆள் வந்துட்டா மணி வந்து அப்படியே வந்து, மேடம் அது எப்படி மேடம் நீங்கள் சொல்லலாம், பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிலாம் என்ன பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி, அப்படி எப்படி மேடம் சொல்ல அப்படிங்கும்போது ஓப்பனாக வந்து உடச்சு விட்டாங்க. இங்கே நீ வந்து வேலை செய்ய முடியல அப்படின்னா கல்யாணம் பண்ணி போனால் சமைக்கிற வேலை வந்து டெய்லி செய்ய வேண்டியதாக இருக்குது. அதில் தான் நான் சொன்னேன், அந்த இடத்துல சொன்னேன், மணி அப்படியே மேடம் அப்படியெல்லாம் நீங்கள் எதுக்கு மேடம் சொல்கிறீங்க, திருப்பி அதை கேட்குற, ஐயோ அதான் சொல்லிட்டாங்க மக்குக்கு வந்து புரியவே. அதாவது இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர்த்தால் ஒரு சாப்பாடாக்கி ஒரு கரெக்டாக வந்து பண்ண முடியல அப்படின்னா கல்யாணம் பண்ணி நீ சாப்பாடாக்க டெய்லி சாப்பாடாக்க வேண்டியதாக இருக்கும். அதை தான் சொன்னேன். அப்படி தான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, உனக்கு தெரியாதா உங்கள் அம்மாலாம் அப்படி கேட்க மாட்டாங்களா அப்படின்னோடனே மக்குமணி பார்த்தாப்புல, இதுக்கு மேலே விட்டோம் அப்படி சொன்னால் நம்மளையும் கிழிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மக்குமணி ஒரு பக்கம் அப்படியே கண்டுட்டாப்புல. அதுக்கப்புறம் ரவீனா திருப்பி, மேடம் அது எப்படி, அதான் மேடம் நான் கரெக்டாக தான் மேடம் சொன்னேன், இங்கே வெசல் வாஷிங் வந்து கழுவ வேண்டியது இருக்குது, அதுக்கு தான் மேடம் கூப்பிட்டேன் அப்படின்னா. அப்போ விசித்ராமா கேட்குறாங்க, அப்போ காலைல என்ன டிஃபன் சொல்லி என்கிட்ட கேட்டியா, கேட்கல, அப்புறம் இப்படி வெசல் வாஷிங் நேற்று வரை நீ தானே பண்ணுற, இன்றைக்கி எதுக்கு என்னை கூப்பிட்டு பண்ண சொல்கிறேன், நான் டீ குடிச்சு தானே உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரட்டு மேனைக்கு வந்து கிழிச்சு விட்டாங்க. அந்த வெசப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அந்த ஒரு ஏதோ ஒரு கிறுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கிறுக்கை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் தான் சொல்கிறாங்க. ஆமாம், தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது தான் தேவையில்ல ரவீனாவுக்கு. தினேஷ் வந்து வேறு கேரக்டர், ஆனால் ரவீனா அதை விட விஷம், தினேஷை விட 1 மடங்கு விஷப்பாட்டில் தான் என்னை பொறுத்தவரை இந்த ரவீனா. அது உங்களுக்கு வந்து என்னென்ன காரணம்லாம் சொல்ல தேவையில்ல. விஷம் இந்த வீட்டில் வந்து ஒரு விஷம், மாயா விஷமா, பூர்ணிமா விஷமா, இல்லை ரவீனா விஷமா, தினேஷ் விஷமானு கேட்டால் நீங்கள் கண்ணை மூடி தொடரில் ஒரே ஆள் யாருன்னா இந்த விஷப்பாட்டில் ரவீனா தான். அந்தளவுக்கு விஷம். அதிகார தோணியில் இங்கேருந்து வந்து வெசல் வாஷிங் பண்ணுங்கள், வேலை நீங்கள் என்ன சும்மா உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த அதிகார தோணியில் டிக்டேட்டர்ஷிப்பை வந்து கேட்டது. அதுக்கு தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இது பண்ண முடியாது, அப்போ நான் சமைக்க மாட்டேன் நீ சமானது. இவங்க உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து சமைச்சு ஆக்கி போட்டுருப்பாங்களா, அவங்க உட்காந்து தின்னுக்கிட்டே இருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் நீ வேலை செய்யலை, நீங்கள் கம்மியாக வேலை செய்கிறீங்க, நாங்களாம் வேலை செஞ்சுருக்கோம், நீங்கள் சும்மா இருக்கீங்கன்னு வேறு வந்து குறை சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சு கிளின்னு வேறு லெவலில் கிழிச்சு விட்டாங்க. இன்றைக்கி ஷோ நல்லா தரமாக இருக்கும். இதில் கடைசி ஒரு பாயிண்ட் என்ன, திருப்பி வந்து விசித்ராமா பார்த்தாங்க, இவ ஒரு பைத்தியம் மாதிரி சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கா, நம்ம கேள்வி கேட்டால் அது பதிலும் சொல்ல தெரில, பைத்தியம் ஆகிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சி, சரி என் மேலே தான் தப்பு, சரி அடுத்து மத்தியானத்துக்கு என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வா இது பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்படியே பார்க்குது. அது மூஞ்சிக்கு வந்து பார்த்தா பிக் பாஸ் வந்து ஜூம் வைக்கிறார் நின்றுட்டு இருக்குது. இது பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.